ஹாய் குட்டீஸ், பிரேஸ் லார்டு. இந்த வாரம் உங்களை கிட்ஸ் டிவி மூலமா பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த வாரத்துல இருந்து நாங்க வாரம் உங்களுக்கு கதை, பைபிள் வசனம், அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுக்க போறோம். ஏசப்பாவோட நாமத்தை இப்ப சொல்ல போறோம். ஹாய் குட்டீஸ், பிரேஸ் லார்டு. நான் உங்க முத்துராஜன் பேசுறேன். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கீழே தெரியல ஜிமெயில் ஐடியில கேள்விகள் கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கேள்வி கேட்கலாம், நான் உனக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கிட்ஸ் ரிவைவல் டிவியில வாரம் வசனம் சொல்லி தருவோம். இப்போ வசனம் என்ன? என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள் 23:26. ஏசப்பா உங்க இதயத்தை கேட்காரு. அவர் நீங்க இதயத்தை கொடுத்தால் அதை சுத்தப்படுத்தி கொடுப்பார். நீங்க என்ன போய் கஷ்டம் என்ன சொன்னாலும் அவர் சுத்தப்படுத்தி கொடுப்பார். திரும்பி சொல்லாமா? என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள் 23:26. God bless you. Bye. ஹாய் குட்டீஸ், நான் உங்களுக்கு சின்ன ஷார்ட் மெசேஜ் மட்டும் சொல்லிட்டு நாங்கள் இதோட உங்களுக்கு முடிச்சிடறோம். சரிங்களா? இப்போ கண்ணா அண்ணா உங்களுக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்தாரு பார்ப்போமா? திருப்பி ஒரு தடவை சொல்லிடலாமா? என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. நீதிமொழிகள் 23:26 26. ஏசாப்பா இது மூலியமா உங்களுக்கு பேச விரும்புறாரு. என்னன்னா, இப்போ உங்களுக்கு நீங்க உங்க இருதயம் வந்து பாவத்துல இருக்கா இல்லைன்னா பரிசுத்தத்துல இருக்கா பாத்துலாமா? நீங்க இது பாவத்துல உங்க இருதயம் இருந்தா ஏசப்பாவால வர முடியாது. இதே நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை ஆளுகை செய்வாங்க, உங்களை நல்வழிப்படுத்துவாங்க. நீங்க பொறாம பொய் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்க இருந்தீங்கன்னா ஏசப்பா எப்படி இருதயத்துக்கு வருவாங்க? நீங்க பரிசுத்தமா இருந்தா தானே ஏசப்பா அவங்க இருதயத்துக்குள்ள வருவாங்க. நீங்க இனிமேட்டு ஏசப்பாக்க உங்க இருதயத்தை தாங்க. இப்போ ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிடும். அதுக்கப்புறமா அடுத்த வாரம் உங்களை இந்த வீடியோ பார்க்குறோம். இப்போ ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்திருக்கா நன்றி ஏசப்பா. இந்த நாளும் இங்க வந்திருக்க பசங்களால நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த வீடியோ அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தரணும் ஏசப்பா. நீங்க சொல்லிக் கொடுத்த வசனத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கணும் ஏசப்பா. இந்த வசனம் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. அவங்கள நல்வழிப்படுத்துங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.